ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிளஸ்ஸிங் சீரியஸ்லே பகுதி 65 நாம் இருக்கிறோம். இந்த நாளிலேயும் நாம் தியானிக்க போகிற ஒரு ஆசீர்வாதத்தின் தலைப்பு என்னவென்று பார்க்கிறதுக்கு முன்பதாக நாம் வசனத்தை வாசித்துருவோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 25 அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையை பழி வாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக என்று தாவீது அபிகாயிலை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கு நம்ம பார்க்குற தலைப்பு என்னவென்றால் யோசனையின் ஆசீர்வாதம். என்னதுங்க? யோசனையின் ஆசீர்வாதம். பிளஸ் த ஐடியா. இந்த ஐடியாவை ஆசீர்வதிங்க. நல்லா இருக்குல்ல கேட்குறதுக்கு? என்னையா புதுசாக பேசுகிறீங்க அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கா தலைப்பு? எப்படி இருக்கு உங்களுக்கு? ஐடியா ஆசீர்வாதம். இது என்ன ஐடியா ஆசீர்வாதம்? ஆமாம், நீங்கள் சொல்கிற இந்த யோசனை அது எங்களுக்கு நல்ல யோசனையாக இருக்குது. அதனால அந்த யோசனையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த யோசனையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஐடியாவை கர்த்தர் நீங்கள் நல்ல ஐடியா கொடுத்தீங்க. சிலலாம் ஐடியா கொடுப்பாங்க, எடக்கு முடக்காவே இருப்பான். நமக்கு அந்த ஐடியா செட்டே ஆகாதுன்னு தெரியும், ஆனாலும் ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்கணும். யார்கிட்டே கேட்போம் பாருங்கள், நீங்கள் ஒன்று சொல்லுங்களேன் அப்படின்னா ஏதோ ஒன்று சொல்லணும்னு சொல்லுவாங்க. அந்த ஐடியா நமக்கும் அவங்களுக்கும் அந்த சம்பவத்துக்கும் மேட்சே ஆகாது, ஆனாலும் மேட்ச் படுத்தி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஐடியாவை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்லுவாங்க. ஆனால் சிலர் நல்ல யோசனைகளை கொடுக்கிறவர்கள் உண்டு. அந்த நல் யோசனை, அந்த ஆலோசனை அது நமக்கு சிறந்தவைகளாய் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஆமேன். நிறைய பேர் சொல்கிற ஐடியாஸ்லாம் நமக்கு அது கரெக்டாக செட் ஆகிற ஐடியாவாக இருக்கும். சிலர் சொல்கிறது நமக்கு செட் ஆகாது. சில யோசனைகள் செட் ஆகும். சில யோசனை நமக்கு ஏற்றுக்கிற மாதிரி, நமக்கு அடாப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில யோசனைகள் அது நமக்கு அடாப்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. அப்போ யோசனை அப்படின்பது எல்லாருமே ஒரு ஐடியாங்கிறது எல்லாருமே சொல்கிறது. எல்லாத்துக்கிட்டையுமே ஐடியா கேட்கலாம், எல்லாருமே ஐடியா சொல்லுவாங்க, எல்லாருமே யோசனைகளை சொல்லுவார்கள், எல்லாருமே ஆலோசனைகளை சொல்லுவார்கள். ஆனால் அந்த ஆலோசனை, அந்த யோசனை சரியானதாக இருக்கிறதா? அந்த ஆலோசனைகளை, அந்த யோசனையை நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறதா? அந்த யோசனை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கிறதா, இல்லை ஏதாவது நம்மளை சிக்கலில் கொண்டு போய் விட்டுற ஒரு யோசனையாய் இருக்கிறதா என்பதெல்லாம் பார்க்க வேண்டும். இந்த அதிகாரத்தை நாம் முழுவதும் வாசிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தை கொஞ்சம் டைம் எடுத்து வாசிக்க போகிறோம். 38ஆம் வசனம் வாசித்தோம், நம்ம 1லேருந்து வாசிக்க போகிறோம். 1ஆம் வசனத்துலேருந்து 38 வசனம் வாசித்தா தான் இங்கே நடக்கிற சம்பவங்கள் தெரியும். இது ஏற்கனவே நமக்கு தெரிந்தது தான். வாசிக்கும் பொழுது நமக்கு இன்றும் தெளிவாக புரியும் ஏன் இந்த யோசனை ஆசீர்வதிக்கப்படுகிறது என்று, ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று தாவீது சொல்லுகிறார் என்பதை குறித்து நம்ம இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம். கொஞ்சம் உங்கள் இருதயம், உங்கள் கண்கள், உங்கள் காதுகள் எல்லாம் வசனத்துக்கு நேராகவும் சத்தத்துக்கு நேராகவும் தெளிவாக இருப்பதாக. ஏன்னா இதுதான் மைய கருத்து, இதுதான் மைய கதை, இன்சிடென்ட். இந்த இன்சிடெண்ட்டை புரிஞ்சாதான் இந்த யோசனையின் ஆசீர்வாதம் என்னவென்றே நமக்கு புரியும். ஸோ சற்று உங்கள் காதுகளை, இருதயங்களை எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். வாசிக்கலாம். 25ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 1லிருந்து 38 வசனத்தை வாசிக்க கேட்போம். சாமுவேல் மரணமடைந்தான். இஸ்ரவேலர் எல்லோரும் கூடி வந்து, நல்ல கவனமா வசனத்தை கவனிச்சுட்டே வாங்க. வசனத்தை வாசிக்கும் பொழுது ஓகே, சாமுவேல் மரணமடைந்தான், இஸ்ரவேல் எல்லாரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் இருக்கிற அவனுடைய வளைவிலே அவனை அடக்கம் பண்ணிட்டாங்க. தாவீது எழுந்து பாரான் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போனான். மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். இந்த காரியத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், ஏன்னா இதுதான் முக்கியமானது.
அந்த மனிதன் யார் என்பதை குறித்து கவனமாக பாருங்கள். அவனுடைய பெயர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். இதிலிருந்து தான் இந்த இன்றைக்கு நம்ம பார்க்க போற செய்தியினுடைய முக்கிய அம்சமே சாராம்சமே இருக்கிறது. அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகாபாரி குடித்தனக்காரனாயிருந்தான். ரொம்ப குடிகாரன், பயங்கரமா குடிக்கிறவனாக இருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்துக் கொண்டிருந்தான். அந்த மனுஷனுக்கு நாபால் என்று அந்த மனுஷனுக்கு பெயர். அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் துராகிதனுமாயிருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான். நாபேல் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற செய்தி வனாந்தரத்தில் இருக்கிற தாவீது கேட்டபோது தாவீது 10 வாலிபரை அழைத்து நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என் பேரை சொல்லி அவன் சுகசெய்தியை விசாரித்து அவனை நோக்கி நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானம் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி, இப்பொழுது ஆடுகளை மயிர்த்திருக்கிறவனுக்கு உம்மிடத்தில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர் எங்களுடைய கூட இருந்தார்கள். அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. அவருடைய பொருள் ஒன்றும் காணாமல் போனதும் இல்லை. உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள். ஆதலால் அந்த வாலிபரும் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க வேண்டும். நல்ல நாளில் வந்தோம். உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். தாவீதின் வாலிபர் போய் இந்த வார்த்தையெல்லாம் தாவீதின் நாமத்தினாலே நாபாலிடத்தில் சொல்லி பின்னொன்றும் பேசாதிருந்தார்கள். நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடிப்போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்திருக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணிவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான். தாவீது வாலிபர் தங்கள் வழியே திரும்பி மறுபடியும் தாவீதினிடத்தில் வந்து இந்த வார்த்தையெல்லாம் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டிக்கொள்ளுங்கள் என்றான். அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டிக்கொண்டார்கள். தாவீதும் தன் பட்டயத்தை கட்டிக்கொண்டான். ஏறக்குறைய 400 பேர் தாவீதிற்கு பின் புறப்பட்டு போனார்கள். 200 பேர் ரஸ்துக்கள் அண்டையில் இருந்து விட்டார்கள். அப்பொழுது வேலைக்காரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தி விசாரித்து தாவீது வனாந்தரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான். அவர்கள் பேர் சீறினார். அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரியாயிருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் எங்களை வருத்தப்படுத்தினதுமில்லை. நமது பொருளில் ஒன்றும் காணாமல் போனதுமில்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றியும் மதிலாயிருந்தார்கள். இப்போதும் நீ செய்ய வேண்டியதை கவனித்து பாரும். நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவரு மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறது என்று இவரோ ஒருவரும் தம்முடைய பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின் மகனாயிருக்கிறான் என்றார். அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகளின் மேற்றி. நான் இதை யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த இடத்துல. இந்த அம்மா எப்படி இதெல்லாம் கழுதை மேலே ஏற்றி இருக்கும்? 5 ஆடு அப்படியே முழுசா சமைச்சு அதெல்லாம் ஏற்றணும். அதாவது இதை நான் இமேஜின் பண்ணிருந்தேன் வாசிக்கும் பொழுது. அவ்வளவு காரியங்களை சமைத்து கழுதை மேலே ஏற்றி
தன் வேலைக்காரரை பார்த்து நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள். தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. அவள் ஒரு கழுதையின் மேல் ஏறி மலையின் மறைவில் இறங்கி வருகையில், இதோ தாவீதும் அவன் மனுஷரும் அவர்களுக்கு எதிராக இறங்கி வந்தார்கள். அவர்களை சுற்றி அவர்களை சந்தித்தார். தாவீது தன் ஜனங்களை நோக்கி அவனுக்கு வனாந்திரத்தில் இருக்கிறதை எல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன். அவனுக்கு உண்டானதெல்லாம் ஒன்றும் காணாமற் போனதில்லை என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர் விடும் ஒரு நாயை முதலாய் பொழுது விடிய மட்டும் நான் உயிரோடை வைத்தால் தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று சொல்லியிருந்தான். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியால் உமது செவிகையில் பேச வேண்டும். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால். அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. இப்போதும் என் ஆண்டவனே, நீ ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரிக்கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தராகிய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். இப்போதும் உம்முடைய சத்துருக்களுக்கும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்புக்கு தேடுகிறவர்களுக்கும் நாபாலை போல ஆக கடவது. இப்போதும் உமது அடியால் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக. உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறாமே. நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பு உம்மிலே காணப்படாது இருப்பதாக. உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும். உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவனில் வைத்து எரிந்தார் போல் எரியப்பட்டு போம். கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழிவாங்கலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன இரடலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உமது அடியாளை நினைப்பீராக என்றார். அப்பொழுது தாவீது அபிகாலை நோக்கி உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லிய யோசனை நல்ல கவனிங்க. கான்வர்சேஷன் பிட்வீன் அபிகாயில் அண்ட் டேவிட், இதுதான் இந்த சம்பவம். இப்போ ரெண்டு பேரும் பேசிக்கிற போது தான் அந்த வார்த்தை வருகிறது. அவ்வளோ அழகாக சொல்கிறார். அவன் பைத்தியக்காரன், இவளை குறித்து சொல்லும் பொழுது புத்திசாலின்னு சொல்லப்படுகிறது. இப்போதான் அந்த வார்த்தையே வருது. கவனிச்சிருக்கலாம், வசனத்தை கவனித்திருக்கலாம். அந்த சம்பவத்தை வசனத்தை வாசித்து முடிச்சிருவோம். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் ரத்தம் சிந்தாத வராதபடிக்கும் என் கையை பழிவாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடிய மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடு வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பாய் செய்ய எனக்கு இடங்கூடாது இருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி
அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான். அபிகாயில் நாபாலிடத்தில் வந்தபோது இதோ ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்தது. அவன் இருதயம் களித்திருந்தது. அவன் வெறித்து போயிருந்தான். ஆகையால் பொழுது விடிய மட்டும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கவில்லை. பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவனை கல்லை போலானான். கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு அவன் செத்தான். இன்றைக்கு நாம் பார்க்கிற தலைப்பு இதுதான், யோசனையின் ஆசீர்வாதம். 3 பேரை குறித்து பார்க்க போறோம். தாவீது, அபிகாயில், நாபால். 3 நபர்கள் அங்கே முக்கியமான நபர்கள். அங்கே தாவீது நமக்கு வாசித்ததே புரிஞ்சிருக்கும். யோசனை அந்த வீட்டையே காப்பாற்றுகிறது. யோசனை அந்த ஆசீர்வாதங்கள், அவங்களுக்கு இருந்த ஆசீர்வாதங்கள் விட்டிருந்தா தாவீது என்ன பண்ணியிருப்பான்? அவன் சொல்றான், 400 வாலிபர்கள் எழும்புகிறார்கள், 200 பேர் ரஸ்துகளை காக்கிறவங்க. ரஸ்துகள்னா தாவீதுடைய டென்ட்டு, அந்த பொருட்களை பாதுகாத்துக்கிறதுக்கு 200 பேரை விட்டுட்டு 200 பேர்த்த கூட்டிட்டு போறான். 200 பேர் உண்மையாலுமே அங்கே போயிருந்தாங்கன்னா தாவீது கட்டளையிட்டா முடிஞ்சிச்சு, அங்கே சம்பவமே வேற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா தாவீதோட அசிஸ்டண்ட்டே அவன் ஒருத்தனே போதும், அவனே என்ன அவன் தலை எடுத்துட்டா அப்படின்னு சொல்லுவான். அவன் தலையை எடுத்துட்டா அப்படின்னு அவன் சொல்லுவான். அதனால தாவீதினுடைய அசிஸ்டண்ட் ஒருத்தன் இருந்தா போதும், அவனே எல்லாத்தையும் செஞ்சிருவான். ஆனா இங்க 200 பேர் இருக்கிறாங்க. 200 பேர் கடந்து போகிறார்கள். நினைச்சா கண்டிப்பா தாவீது சொல்றான், அவன் வீட்டில் அவன் ஒரு நாயை கூட விட்டுறாதன்னு சொல்றான். ஆனா நினைச்சு பாருங்க, ஒரே ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயினுடைய இருதயமும் யோசனையும் அவளுடைய வீட்டை காப்பாற்றினது, அவளுடைய சொத்தை காப்பாற்றினது, அவளுக்கு இருந்த சகலவற்றையும் காப்பாற்றினது. அவள் மட்டும் ஞானமாய் இல்லாமல், அவளுடைய யோசனை மட்டும் தேவனால் இணைக்கப்பட்ட யோசனையாய் இல்லாமல், நாபாலை போல கணவனைப் போல அவளும் யோசித்து அவள் செயல்பட்டிருந்தால் கண்டிப்பாக அந்த குடும்பம் ஒன்றுமில்லாமல் போயிருக்கும். அந்த அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் தவிடுபடியாயிருக்கும். ஏனென்றால் தாவீது எல்லாத்தையும் சூறையாடிட்டு போயிருப்பான். ஆனால் அங்கே அவளுடைய யோசனையின் நிமித்தமாக தான் அந்த வீடே கட்டப்படுகிறது. மக்களை புரியுதுங்களா? யோசனையின் ஆசீர்வாதம் இதுதான். யோசனையின் ஆசீர்வாதம் இதுதான். நல்லா கவனித்தீங்களா? ஒரு யோசனை, நம்முடைய வீட்டை கட்டணும். நம்முடைய யோசனை இன்னொருத்தர் வீட்டை கட்டணும், இடிக்கக்கூடாது. நம்முடைய யோசனை அவனை கெடுக்கிற யோசனையா இருக்கக்கூடாது, அவனை கட்டுகிற யோசனையா இருக்கணும். ஒருவேளை கெடுக்கிற யோசனை இருந்தால் இன்றைக்கு அந்த யோசனை எல்லாம், யார் இந்த செய்தியை கேட்டிருந்தாலும் சரி, ஆன்லைன்ல எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்றேன், இந்த யோசனைகள் எல்லாம் அவர்களிடத்திலிருந்து எடுக்கப்படுவதாக. நல்ல யோசனையை கர்த்தர் தருவாராக, நல்ல புத்தியை கர்த்தர் தருவாராக. ஏனென்றால் ஒரு யோசனை வீட்டை கட்டும், ஒரு யோசனை அதே வீட்டை இடிக்கவும் செய்யும். அப்ப தாவீது நினைத்திருந்தால், அவளே சொல்றா, யாரு? அபிகாயில் தாவீது சொல்றா, தாவீதினுடைய அந்த கவனிலே கட்டப்பட்டு அடிச்சு நொறுக்கப்பட்டவனை போல இருப்பார்கள். அவளுக்கு தெரியும் தாவீதை குறித்து, அவளுக்கு நன்றாக தெரியும். நடந்த சம்பவத்தை எதையுமே போய் தன் கணவனிடத்தை சொல்லலை. ஏன்னா அவன் கேட்கிற நிலைமையில் அவனும் இல்லை. ஏன்னா குடிச்சு வெறிச்சு ஆட்டம் கொண்டாட்டம்னு அவன் ஜாலியா வெறிச்சிருக்கிறான். காலையில எந்திரிச்சு தெளிந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு சொன்ன உடனே அவன் கல்லை போல மாறி, அவன் செத்தவனை போல மாறினானாம். இருக்கிறீர்களா? சிலர்லாம் சர்ச்சிலேயே கல்ல மாதிரி உட்கார்ந்துருக்கிறாங்க. சிலர்லாம் சர்ச்சிலேயே செத்தவங்க மாதிரி உட்கார்ந்துருக்கிறாங்க. நான் வாரம் சொல்லிட்டு தான் இருக்கிறேன், தூங்காதீங்கடா அப்படின்னு. அவங்கெல்லாம் யாருடைய ஆவி தெரியுமா? நாபாலுடைய ஆவி. அவன் பேர் எப்படியோ அவனை மாதிரி, அதே மாதிரி அவன் பைத்தியக்காரனா இருப்பான்.
எஸ், தூங்குறது எல்லாம் பைத்தியம். சத்தது வாரியான்னு உட்கார்ந்துருக்கல பைத்தியம். ஏன் தெரியுமா? தெளிவில்லை. இங்க தெளிவில்லாதபடினால்தான் வாழ்க்கையில் தெளிவில்லை, வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவங்க எதையுமே ஆண்டவருடைய யோசனையை எடுத்துக்கிறது இல்ல. மனுஷன் சொல்ற எல்லா யோசனையும் எடுத்துக்கிறாங்க, ஆனா ஆண்டவருடைய யோசனை அவங்க. மக்களே இருக்கீங்களா? When we surrender our ideas and plans to God, He can bless them and guide us towards His perfect will. நாம் நம்முடைய யோசனைகளை, எண்ணங்களை, திட்டங்களை தேவனிடத்தில் ஒப்படைக்கும் போது அவர் அந்த யோசனைகளை ஆசீர்வதித்து, அந்த யோசனையை மாத்திரமல்ல அவர்களையும் தேவன் பரிபூர்ணமாய் தேவனுடைய சித்தத்திற்கு, நோக்கத்திற்கு வழியாய் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். புரிகிறதா என்னன்னு? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 7 பாயிண்ட் பேச போறேன். என்னதுங்க? ஆமா, 7 பாயிண்ட்ஸ். சீக்கிரமா முடிச்சிடுவேன். 7 பாயிண்ட். 1 மணி நேரம் தான் என்னுடைய டைம். 7 பாயிண்ட்ல ஒவ்வொரு பாயிண்ட்லையும் ஒவ்வொரு வசனம் தான் பேசுவேன். எப்படி அப்படின்னா டக்குன்னு ஓடிடும். 1 பாயிண்ட், 2வது பாயிண்ட், 3வது பாயிண்ட், 4, 5, 6, 7 7 பாயிண்ட்ல வாசிக்க போறோம். நம்பர் 1, த பவர் ஆஃப் அன் ஐடியா. என்னன்னா ஒரு யோசனையுடைய சக்தி. யோசனையுடைய சக்தி என்ன? தேவன் தருகிற யோசனையினுடைய சக்தி என்ன? நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 16:3. நீ உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். மக்களை புரியுதுங்களா என்ன சொல்லப்படுகிறது வார்த்தை என்று? உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துரு. The power of an idea. The power of an idea அப்படின்னா என்னது? யோசனையுடைய சக்தி. நம்முடைய யோசனையுடைய சக்தி என்னன்னா ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுது. என்ன தெரியுமா? உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துரு. மக்களே, அபிகாயில் அவளுடைய செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, தாவீதுக்கும் ஒப்பு கொடுத்தாள். அதனால தான் அவள் யோசனை உறுதிப்பட்டது. வசனத்தை வாசிக்கும் பொழுது கவனித்தீர்களா? 2வது லைன் என்ன போட்டிருக்கு? அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படுங்க. எப்ப தெரியுமா? நம்முடைய செய்கைகளை யார்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது? கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது. அபிகாயில் தேவ சமூகத்திலே தன்னுடைய செய்கைகளை அவள், தாவீது வருகிறான் என்ற உடனே, ஏன் தாவீதுக்கு அவ்வளோ கோபம் வந்துச்சு தெரியுமா? அவர்களுக்கு இருந்த சொத்துக்கள், ஆஸ்திகள், ஆடு மாடு, மேய்ப்பர்களை எல்லாத்தையும் பாதுகாத்தது யார் தெரியுமா? தாவீது, அவனுடைய ஆட்கள் தான். ஒரு தீங்கும், அங்கே வசனத்தை வாசிக்கும் பொழுது தெளிவாக சொல்லப்படுகிறது, தாவீது மதில் போல் இருந்தானாம். எப்படி இருந்தானாம்? தாவீது ஒரு மதில் போல இருந்தான். ஒருவரையும் நெருங்க விடாமல் நம்மை பாதுகாத்து கொண்டான். நமக்கு ஒரு சேதமும் ஏற்படாமல் பாதுகாத்து கொண்டான். நம்மிடத்திலிருந்து ஒரு பொருள் கூட காணாம போனதே கிடையாது. அவ்வளவாக தாவீது நம்மை பாதுகாத்து கொண்டான். ஆனால் அந்த தாவீதை பார்த்து நாபால் கேட்கிறான், யார் அந்த தாவீது? ஈசாய் யாரு? ஈசாயின் குமாரன் யாரு? அவன பெரியவனா அப்படின்னு கேட்கிறான். நல்லா கவனிங்க, தாவீதினுடைய பாதுகாப்பு அங்க இல்லை என்றால் நாபால் யாரு அப்படின்னு கேட்கிற மாதிரி எடுத்திருக்கும். ஆனா இதையெல்லாம் மறந்து விட்டு தன்னுடைய இஷ்டப்படி தன்னுடைய வழியிலே ஓடு. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல, உன் செய்கையை கர்த்தருக்கு ஒப்புவி. நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? நான் எப்படியாக போய் கொண்டிருக்கிறேன்? நான் எந்த வழியிலே போகிறேன்? நான் தேவனுடைய வழியிலே போய் கொண்டிருக்கிறேனா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், யோசனையின் ஆசீர்வாதம். அதனால தான் ஆவியானவர் சொல்லுவார், மகனே இதை செய்யாத அப்படின்னு. ஆண்டவர் சொன்ன யோசனையை நம்ம கேட்கணும். நிறைய நேரம் நம்ம கேட்காம இருக்கிறனால தான், நம்முடைய செயல்களை கர்த்தருக்கு ஒப்புவிக்காமல் இருக்கிறனால தான் நிறைய நேரம் நம்ம யோசனை ஒன்றும் வேலைக்காக மாட்டேங்குது. நான் என்னென்னமோ பிளான் போடுறேன், நான் என்னென்னமோ திட்டங்கள்லாம் போடுறேன், ஆனால் எந்த திட்டமும் ஒன்றுமே சில நேரங்களில்
பலிக்கிற மாதிரி தெரியுது, சில நேரங்கள் ஒன்றும் வாய்க்காம போகுது. நம்பர் 1, நம்முடைய யோசனை பவருள்ளதாக இருக்கணும்னா, நம்முடைய யோசனை சக்தி வாய்ந்ததாக இருக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? நம்முடைய செய்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்பதான் நம்முடைய யோசனை சொல்லுங்க பவரா இருக்கும், நம்முடைய யோசனை சக்தி வாய்ந்த யோசனையா இருக்கும். இல்லை என்றால் அந்த யோசனை ஒன்றும் வேலை செய்யாது. நம்பர் 2, seek God's guidance on ideas. அதாவது ரெண்டாவது யோசனை என்ன தெரியுமா? seeking God's guidance on idea. யோசனைகளில் தேவனுடைய வழிகாட்டுதலில் நடக்கணும், நாடணும். புரியுதா? யோசனைங்கிறது பெருசு இல்லை, யாருடைய வழிகாட்டில் போகணும்? மாமா ஆண்டவுடைய வழிகாட்டுதலுடைய யோசனை இருக்கணும். யோசனை எல்லாரும் சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் சொன்னேன், யோசனை எல்லாரும் யோசனை சொல்லுவாங்க, மனிதர்களுக்கு ஏகப்பட்ட யோசனை சொல்கிறாங்க. முக்கியமாக கடவுளுடைய தேவனுடைய யோசனையின் வழிகாட்டலில் நாடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சீக்கிங் காட்ஸ் கைடன்ஸ் ஆன் ஐடியா. அப்போ ஆண்டவருடைய ஐடியாவில் நடக்கணும், ஆண்டவர் தருகிற யோசனையில் நடக்கணும். வாசிக்கலாமா? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்துள்ளவருமாகிய கொல்லாதவருமாகிய தேவனிடத்தில் நல்லா கவனிங்க. யார் இடத்துல கேட்கணுமா? தேவனிடத்தில் கேட்க. ஒருவன் யோசனையில் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யார் இடத்தில் கேட்கணும்? தேவனிடத்தில் கேட்கணும். அப்பொழுது அவனுக்கு கொடுப்பாராம். ஒரு சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். புரியுதா? இப்ப இந்த யோசனை யாரின் வழியாய் நாம் கடந்து போக வேண்டும் என்றால் தேவனுடைய ஆலோசனையின் வழியாய், seeking the God's guidance on ideas. ஆண்டவருடைய யோசனையின் வழியாக நாம் கடந்து போகும் பொழுது, நல்லா கவனிங்க, அபிகாயில் ஏன் தாவீது பார்த்து ஒடியாந்தா தெரியுமா? அவளுக்கு தெரியும் தாவீது தேவனோடு இருக்கிறவன். அதனால தான் அவ சொல்றா என்ன தெரியுமா? அந்த கவனெல்லாம் மென்ஷன் பண்றா. ஏன்னா தெரியும் அவ்வளோ பெரிய கோலியாத்தை அடிச்சு தூக்குனது அவன் தான். இது தேவனால மாத்திரம்தான் முடியும். இஸ்ரவேலில் எவனா இருந்தாலும் சரி முடியாது. அது தேவனோடு இருக்கிறவனாட்ட மட்டும்தான் செய்ய முடியுங்கிறது அவளுக்கு தெரியும். அதனால தான் அவ ஒவ்வொன்றையும் மென்ஷன் பண்ணி சொல்றா அந்த ஸ்திரீ. அப்ப நல்லா கவனிங்க, வார்த்தை சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் தேவனுடைய யோசனையில நாடி போகணும். seeking God's guidance on ideas. தேவனுடைய ஐடியாவை கேட்கணும். நிறைய நேரம் தேவனுடைய ஐடியாவை நம்ம கேட்குறோமா? இல்லை. நீங்களே யோசித்து பாருங்க. எதை செய்யணுமோ அதை தேவனுடைய ஐடியாவில் செய்யணும். ஒரு விஷயத்தை செய்யணும்னா நம்ம பிளான் போடுறதுல தப்பு இல்லை. நம்ம பிளானை போட்டுட்டு அந்த பிளானை யார்கிட்ட திரும்ப கொடுக்கணும்? ஆண்டவர்கிட்ட ப்ளூ பிரிண்ட்டை கொடுத்துடணும். மக்களே புரியுதுங்களா? ஒரு விஷயத்தை செய்யணும் என்றால் முதல்ல பிளானை போட்டுட்டீங்களா? அந்த பிளானை நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே எப்படி ஓகேவான்னு. அவர் ஓகே சொன்னார்னா பிளானை போட்டுடணும். பிளானை போட்டுட்டு எக்ஸிக்யூட் பண்ணிடக்கூடாது. நீங்கள் பிளானை போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுடைய செயல். பிளானை போட்டுட்டு எப்போ எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிறத யார்கிட்ட கேட்கணும்னா ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு தான் வருவேன் ஒவ்வொன்றும். ஆண்டவரே இன்றைக்கி நான் அதை பேசலாமா வேண்டாமா சர்ச்சில் அப்படின்னு கேட்பேன். எப்படி சொல்லுங்க? ஆமாம், ஆண்டவர் வந்து சில நேரத்தில் எஸ்ஸும்பார், சில நேரத்தில் நீ இப்போ பேசாத நான் சொல்லும் பொழுது பேசும்பார். புரியுதுங்களா? நான் பிளான் யோசித்தாலும் அந்த யோசனையை யார்கிட்ட கொடுத்துறேன்? ஆண்டவர்கிட்ட கொடுத்துறேன். இப்போ அவர் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அவர் சொன்னாதான் நான் எக்ஸிக்யூட்டு, அப்போ தான் வெற்றி பெற முடியும். இல்லை என்றால் அந்த யோசனையின் ஜெயமெடுக்க முடியாது. அந்த யோசனையில் ஆசீர்வாதமும் இருக்காது. அந்த யோசனையில் சாபம் வரும், அந்த யோசனையில் எடக்க முடக்க வரும், அந்த யோசனையில் பிரச்சனை வரும். அந்த யோசனையின் நிமித்தமாக நான் மாட்டிக்கொள்வேன், அந்த யோசனையினாலவே நான் சிக்கிக்கொள்வேன். அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இருக்காது. ஏன்னா ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு தான் ஏற்கனவே யோசனையை கொடுத்தேன்ல, நீ அந்த யோசனையெல்லாம் எங்கிட்ட கேட்காம நீ எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இப்போ மாட்டிக்கிட்டு அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டீங்கன்னா நான் எப்படி உதவி செய்கிறது? ஏன்டா அப்படி பண்ணுறீங்கன்னு ஆண்டவர் கேட்பார். மக்கள் நல்லா கவனிங்க. நம்பர் 2 என்னது? அந்த யோசனை யார் மூலமாய் நாட வேண்டும்? தேவன் மூலமாக. அப்போ தான் சம்பூர்ணமாக கொடுக்கிற இடத்துல கேட்கணும். நம்பர் 3 அலைனிங் ஐடியாஸ் வித் காட்ஸ் வில். அலைனிங்
கடவுளுடைய தேவனுடைய விருப்பத்துடன் யோசனைகள் சீரமைக்கப்படணும். சீரமைத்தல், நம்முடைய யோசனையை சீரமைக்கணும், சீர்படுத்தல். யோசனை இருக்குது, அந்த யோசனையை எதெல்லாம் வேணும் எதெல்லாம் வேண்டாம். இப்போ ஏதாவது செய்யணும் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம்னா ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு லிஸ்ட்டு போடுறோம். என்னென்ன சாப்பாடு நம்ம போடலாம் மெனு எழுதுவோம். அப்போ மெனுவை படுத்திட்டு வேண்டாம் இது வேண்டாம் வேறு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம், இல்லை இது வேண்டாம். அப்போ அதை என்ன பண்ணுறோம், அலைன் பண்ணுறோம், அலைன்மெண்ட் சொல்லுவோம். இப்போ ஒரு ஒரு வேர்ட்லேயே இப்போ டைப் பண்ணுறோம்னா அந்த அலைன்மெண்ட்டு சரியாக இருக்கணும், நேர்கோட்டில் இருக்கணும். கண்ணாபின்னான்னு இருந்துச்சுன்னா தட்ஸ் நாட் அ ப்ராப்பர் அலைன்மெண்ட். அப்போ மூணாவது என்னென்னா அலைனிங் ஐடியாஸ் வித் காட்ஸ் வில், தேவனுடைய விருப்பத்துடன் யோசனையை சீரமைத்தல், சீரமைக்கணும். ஓகேவா? நம்பர் 3 வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 19:21 வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மனுஷனுடைய இருதயத்தில் எண்ணங்கள் அநேகம், மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள் அநேகம் இருக்குது. ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே சொல்லுங்க நிலை நிற்கும். இப்ப அலைன்மெண்ட் பண்றது யார் தெரியுமா? தேவன் தான். ஏன் இருதயத்தில் ஏகப்பட்ட யோசனை இருக்கு, அந்த வசனம் தான் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? மனுஷனுடைய இருதயத்தில் அநேக யோசனைகள் இருக்கும், ஆனால் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்குங்க. ஹல்லேலூயா. மக்களே புரியுதுங்களா? இப்ப எனக்கு ஏகப்பட்ட யோசனை இருக்குது, நிறைய செய்யணும்னு, ஆனா கர்த்தருடைய யோசனை தான் அங்க நிலைப்படும், செயல்படும். அலைன்மெண்ட் பண்றது அவர் தான். என் வாழ்க்கை அலைன்மெண்ட் சொல்லுங்க. காரு, லாரி, வெஹிக்கிள்ஸ் எல்லாமே, 4 வீலர் எல்லாமே, 6 வீலர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா வீல் அலைன்மெண்ட் அப்படிம்பாங்க. என்னதுங்க? ஆமாம், வீல் அலைன்மெண்ட் ப்ராப்பராக பண்ணணும் கரெக்டான டைமுக்கு. இல்லைன்னா நீங்கள் காரோ இல்லை 4 வீலரோ நீங்கள் ஸ்டேரிங்லேருந்து கை எடுத்துட்டிங்கன்னா ஒரு பக்கம் ஒன்று ரைட்டில் இழுக்கும், இல்லை லெஃப்டில் இழுக்கும். இந்த அலைன்மெண்ட் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா நீங்கள் கையை எடுத்துகிட்டு நீங்கள் கையை விட்டிங்கனாலும் அந்த காரு என்ன பண்ண தெரியுமா, நேராகவே போகும். அதுதான் ப்ராப்பர் அலைன்மெண்ட் சொல்லுவாங்க. அலைன்மெண்ட் பார்க்குறது. ஸோ வெஹிக்கிள்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும், அலைன்மெண்ட்டு கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா அதுதான் ப்ராப்பரான சரியான வழியிலே போவதற்கு. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் வாழ்க்கையில் நிறைய யோசனை இருந்தாலும் சொல்லுங்க, கர்த்தருடைய யோசனையே, என்னுடைய அலைன்மெண்ட் தான் உன் வாழ்க்கையில் சரியா போகும்யா. மக்களே புரியுதுங்களா? நம்ம வாழ்க்கையில் நம்ம திட்டம் நிறையா இருக்கலாம், ஆனால் இந்த யோசனையின் அலைன்மெண்ட்டு சரியாக இருக்கணும். புரியுதா? அபிகாயிலுக்கு அலைன்மெண்ட் சரியாக இருந்துச்சா? சரியாக இருந்துச்சு. தாவீதை பார்த்த உடனேயே, கேள்விப்பட்ட உடனே அந்த அம்மா அலைன்மெண்ட் போய், அப்பா எல்லாம் கொண்டு வாடா, சுடுங்கடா, அதை சுடுங்கடா, இது எல்லாத்தையும் தூக்கி கழுதை மேலே ஏற்றி நான் வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அனுப்பிச்சுடு, போ 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 போ. அந்த அம்மாவோட அலைன்மெண்ட் சரியா ப்ராப்பராக எதை செய்யணும்னு தெரிஞ்சு. சிலர்லாம் கேட்பாங்க, அது இப்போ என்ன செய்யறது? எப்போ? ஃபங்க்ஷன் டைமில் தான் கேட்பாங்க வந்து நின்று, ஏன்டா ஃபங்க்ஷன் இருக்குன்னு தெரியுதில்ல, முதல்லையே என்ன அலைன்மெண்ட்டுன்னு பார்க்க வேண்டியதானே, கேட்க வேண்டியதானே. எதையுமே செய்ய மாட்டான், கேட்கவும் மாட்டான். ஆனால் அபிகேலை பாருங்க, தாவீதுன்னு வந்த நோக்கம் ஆஹான்னு உடனே அந்த அம்மா உடனே. நீங்கள் வேதத்தில் நிறைய பேரை பாருங்கள், ஆபிரகாம் தேவ மனிதர்களை பார்த்த உடனே நேராக யார்ட்ட, சாரா சீக்கிரம் ரெடி பண்ணு. அவங்களுக்கு அலைன்மெண்ட் என்னன்னு புரியுதா மக்களே? என்னன்னு தேவனோடு இருக்கிறவர்களுக்கு இந்த யோசனைகள் என்னவென்று தெளிவா தெரியும். நிறைய பேத்துக்கு தெரியல. காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய யோசனையில் அவர்கள் வாழாமல் இருக்கிறனால. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நமக்கு, சபைக்கு, குடும்பங்களுக்கு, ஊழியத்திற்கு நம்முடைய அலைன்மெண்ட்டை சரி பண்ணி, நம்முடைய யோசனைகள் இருந்தாலும் தேவ யோசனையை நமக்குள்ளாக புகுத்த வேண்டும். தேவ யோசனை மாத்திரமே நம்மை சீரமைக்கணும். அங்கே அதான் பார்த்தோம், என்னது? தேவனுடைய விருப்பத்துடன் நம்முடைய யோசனைகள் சீரமைத்தல், சீரமைத்தல், சீர் பண்ணணும். இன்னைக்கு சீரமைச்சுக்கணும். நம்பர் 4 God blesses obedience and righteous intention. திரும்பி சொல்றேன், God blesses obedience and righteous intention. அதாவது தேவன் கீழ்ப்படிதல் மற்றும் நீதியான அந்த யோசனைகளின் நோக்கங்களை ஆசீர்வதிப்பார். புரிஞ்சுதா?
தேவன் எப்படி கீழ்ப்படிதல் மற்றும் நீதியான நோக்கங்களினுடைய யோசனையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்ணாபின்னான்னு எல்லா யோசனையும் தேவன் விரும்ப மாட்டாரு. வாசிக்கலாமா? சங்கீதம் 37:4-5 வசனங்களை வாசிக்கலாமா? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு உன் ஒப்புவித்து, வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் மேல் நம்பிக்கையாய் இருந்து அவரே காரியத்தை வாய்க்க அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். 4வது வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 37:4-5 வாசிக்கலாமா? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, நல்லா கவனிங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். மக்களே நல்லா கவனிங்க. அடுத்த வசனம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் மேல நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்ப நம்பர் 4, 4வது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. தேவனுக்கு கீழ்ப்படிதல் மற்றும் நீதியான நோக்கங்களின் ஆசீர்வாதம். அப்படின்னா உன் வழிய கர்த்தருக்கு ஒப்புவித்தினா உன் யோசனை எல்லாம் கர்த்தரு ஆசீர்வதிப்பாரியா. இப்ப அபிகாயில் தன்னுடைய யோசனை எல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவித்து, தாவீதுங்கிறத காட்டிலும் அவள் கீழ்ப்படிந்தது தேவனுக்கு தான். ஏன்னா என் வீடு ஆசீர்வதிக்கப்படணும், என் குடும்பம் காப்பாற்றப்படணும், எனக்கு இருக்கிற சகலமும் பாதுகாத்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதனால அவளுக்கு பயமும் தேவ பக்தியும் கீழ்ப்படிதலும் இருந்தபடினால அவள் நீதியானவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்பினாள். ஏன்னா அவள் பேர் என்ன தெரியுமா? புத்தியுள்ள ஸ்திரீ. ஆனால் நாபாலுக்கு பெயர், அவனுக்கு பைத்தியக்காரன் என்று பெயர். ஏனென்றால் அவனுக்கு அந்த யோசனைகள் வராது, ஆனால் இவளுக்கு அந்த யோசனை வந்துச்சு. மக்களை நல்லா கவனிங்க. இவள் நிமித்தமாக அந்த வீடு காப்பாற்றப்பட்டது, அவன் நிமித்தமாக அல்ல. அவன் செத்தே போயிட்டான். 10 நாள் இப்படியே இருந்தானா, சிலையா மாறிட்டான், கல்லா. செத்தவனை போல் ஆகி செத்தே விட்டான், அவன் மரித்து விட்டான். ஏனென்றால் அவனுக்குள்ளாக இருந்த யோசனை ஒரு பொல்லாத யோசனை. முடியாது, என்ன முடியும் அப்படின்னு ரொம்ப தீவிரா. தாவீது யாருன்னே தெரியாது. அதாவது அவனுடைய இருதயம் எவ்வளவு பொல்லாதவைகளாக இருக்கிறது என்பதை குறித்து அங்கே தெளிவாக போட்டிருக்கிறது. ஸோ நம்பர் 4 நல்லா கவனிங்க. தேவனுக்குள்ளாக கீழ்ப்படிதலின் நீதி நம்மை, ரைச்சஸ்னஸ் அது நீதி, அந்த நோக்கங்கள், நீதி நோக்கம் நீதி நோக்கம் சாதாரண நோக்கம் அல்ல. நீதியின் பாதையிலே அவர் நீதம் நம்மை நடத்துகிறார். அபிகாயிலுக்கு கரெக்டா ஆப்டா இருக்கும். எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வு விட்டிருந்தா அவளுக்கு வாழ்க்கையே போயிருக்கும். ஆனால் கர்த்தர் புது வாழ்வை அவருக்கு கொடுத்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அவளுடைய கீழ்ப்படிதல் என்ற நோக்கங்கள் சரியா இருந்தபடினால. அப்ப நம்பர் 4 என்ன சொல்லப்படுது? God blesses obedience and righteousness intention. தேவன் அதை தான் விரும்புகிறார். நம்முடைய யோசனை கீழ்ப்படிதலும் நீதியின் வழியிலே நடத்துகிற யோசனையாக இருக்க வேண்டும். 5வது the example of Solomon. சாலமோனுடைய எக்ஸாம்பிளை பார்க்கணும். A godly idea. அவருக்கு இருந்த ஒரு தெய்வீக யோசனை. யாருக்குள்ள? சாலமோனுக்கு. மக்களே, சாலமோனுக்குள்ள இருந்த என்ன ஆசீர்வாதம்? யோசனை, தெய்வீக யோசனை. அப்ப அந்த தெய்வீக யோசனை என்னங்கிறத பார்க்கலாமா? வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9, 10, 11, 12 வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள்ல சாலமோனுடைய அந்த காட்லி ஐடியா என்னதுங்க? தேவனுடைய யோசனை, காட்லி ஐடியா, தேவனுடைய தெய்வீக யோசனை என்னன்னு பார்க்கலாம். வாசிப்போமா? ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்திரலும். நல்லா கவனிங்க. சாலமோனுக்கு ஞானம் ஏற்கனவே இருக்கிறது. ஆனாலும் சாலமோன் கேட்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அடியேனுக்கு நன்மை தீமை என்னவென்று வகையறுக்கிற எனக்கு ஒரு விசேஷித்த ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்துருங்கப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஏராளமாய் இருக்கிற உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். ஏராளமா இருக்கிற ஜனங்களை விசாரிக்கிறதுக்கு யாரால முடியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கிறான். சாலமோன் இந்த காரியத்தை நல்ல வசனத்தை கவனிங்க.
ஆண்டவர்கிட்ட கேட்ட யோசனையை சாலமோனுக்கு கர்த்தர் அழகா கொடுக்கிறார். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமா இருந்துச்சு. இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்டால் எதையும் செய்வார். நம்ம தான் கேட்கறது இல்லை. கேட்கணும். நம்ம ஒரு தடவை கேட்டுட்டு நிறுத்திடுறோம். எப்படி? ஆமாம், ஆண்டவர் சொல்கிறாரு, கதவை தட்டிகிட்டே இரு, நான் திறக்கிற வரைக்கும் கதவை தட்டணும். சில நேரங்களில் நம்ம கேட்குறத நிறுத்திடுறோம், அதனால நின்றுது. தட்டிக்கிட்டே இருக்கணும். தேவன் திறக்கிற வரைக்கும் நம்ம செய்கிறத செஞ்சுட்டே தான் இருக்கணும். அப்போ அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் கேட்டது என் பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருக்கு, அதனால நான் என்ன பண்ண போகிறேன். ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நல்ல வசனத்தை கவனிங்க, நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும், நீ உன் நீடித்த நாட்களை கேட்கல, ஐஸ்வர்யத்தை கேளாமலும், நீ ஐஸ்வர்யத்தை கேட்கல, உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும், சத்துருக்கனுடைய பிராணனை வெட்டி அவனை சாய்க்கணுங்கிறத கேட்காமலும், நீ இந்த காரியத்தை கேட்டு, நல்ல நல்ல அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள், நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால், ஏற்ற யோசனைகள் ஞானத்தை நீ வேண்டிக் கொண்டபடியால, உன் வார்த்தையின்படியே செஞ்சேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. புரிகிறதா? என்ன யோசனை? சாலமோனுடைய தெய்வீக யோசனை, காட்லி ஐடியா. என்ன ஐடியா? ஐயா, எனக்கு நீங்க இதை செய்யணும், எனக்கு நீங்க அதை தரணும், எனக்கு நீங்க இப்படிப்பட்டதை செய்ய வேண்டும் என்று கேட்காமல், ஆண்டவரே எனக்கு இந்த ஞானத்தை யோசனையை கொடுங்கப்பான்னு அவன் கேட்டபடியினால அவர் சொல்றார், உனக்கு இதை தந்தேன், உனக்கு முன்பும் ஒருத்தன் இல்லை, உனக்கு பின்பும் ஒருத்தனும் இருக்க போவது இல்லை. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய யோசனையை ஆசீர்வதிக்கணும்னா இதெல்லாம் செய்யணும். இப்படி செஞ்சாதான் நம்முடைய யோசனை ஆசீர்வதிக்கப்படும். சாலமோனை போல. நம்பர் 6, 6வது, ட்ரஸ்டிங் காட் வித் அவுட்கம். முடிவுடன் தேவனுடைய காரியத்தை நம்பணும். நம்முடைய யோசனையுடைய முடிவு என்ன வேணாலும் வரும், ஆனால் அதை தேவனுடைய கடவுளை நம்புவது, தேவனை நம்புவது. நல்லா புரியுது உங்களுக்கு? ட்ரஸ்டிங் காட் வித் அவுட்கம். என்ன வெளியில் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது, ஆனால் எது வந்தாலும் அதன் மேலே நம்பிக்கையாக இருக்கும். ட்ரஸ்டிங் காட். முடிவு எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆண்டவருடைய நோக்கம் எது வேணாலும் இருக்கலாம், தேவ செயல், தேவ திட்டம். நம்முடைய திட்டம் எப்படியுமே நமக்கு விருப்பமானதாக இருக்கும். வாசிக்கலாமா? எரேமியா 29:11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு. வசனத்தை வாசிக்கலாம், முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் எதிர்பார்க்கும்படி முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ரைட். ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கணும். தேவனுடைய விஷயத்தில் தேவனோடு சார்ந்து ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா அது கண்டிப்பாக அது தீமைக்காக சொல்லுங்க இருக்கவே இருக்காது. ஒருவேளை நீங்கள் சுயமாக செய்தீர்கள் என்றால், ஒருவேளை அது தீமை வந்துவிட்டால் அதுக்கு காரணம் யாராக மாறிடுவோம்? நம்ம தான். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் செய்கிறதெல்லாம், நீ எதிர்பார்த்திருக்கிறதெல்லாம் நான் செய்வேன். நீ காத்திருக்கிற காரியங்கள், நினைவுகள் எல்லாம், முடிவை எல்லாம் கர்த்தர் உங்கள் பேரில் கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கார். அவைகள் தீமைக்காகல்ல, நன்மைக்கு ஏதுவானவைகள், சமாதானத்துக்கானவைகளாக இருக்கிறது அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். நிறைய நேரம் நம்ம இதை தேடுறதே இல்லை. நான் சபையில் சில திருமணத்தை செய்து வைக்கும்போது சொன்னேன், இது செட் ஆகாதுங்க. கல்யாணம் பண்ணி வைக்கும்போதே சொன்னது, கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி சொன்னது, இது செட் ஆகாதுங்க. ஆவியானவர் எனக்கு சொல்கிறார், இது ஆகாதுங்க. இல்லை உங்களுக்கு தெரியும் செட் ஆகும், நீங்கள் கல்யாணம் பண்ணி வைய. ஐயா, ஆவியானவர் சொல்கிறாரு இது செட் ஆகாது, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னது உண்டு.
இல்லை முடியாது முடியாது, நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சு தான் ஆகணும் அப்படின்னாங்க. நான் சரி ரைட்டு ஒந்தலை எழுத்து ஏன் மற்ற நீ தானே அனுபவிக்க போகிற, நான் அனுபவிக்க போகிறல, ஆவியான முதலே சொல்லிட்டார், நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். மக்களே, இன்னைக்கு வரைக்கும் அது சமாதானத்துக்கு எடுவானவைகளா இல்லை. அன்னைக்கே நான் சொன்னேன், எவனாவது கேட்குறான்ல, கேட்க மாட்டான். ஏன் தெரியுமா? அது அவன் தலையெழுத்து, அவன் அனுபவிச்சுட்டு போகிறான் கடைசி வரைக்கும். அவ்வளோதான், அனுபவிச்சுட்டு. அதான் கடவுள் ஒரு மனிதனை பார்த்தாராம், இவனுக்கு ஏதாவது ஒரு துன்பத்தை கொடுக்கலாமோ அப்படின்னு பார்த்தாராம். பார்த்துட்டு கடவுள் இல்லை வேண்டாம் அப்படின்னு போயிட்டாரான். ஏன் தெரியுமா? அவனுக்கு ஏற்கனவே வீட்டிலே மிகப்பெரிய துன்பம் ஒன்று கொடுத்துருக்குறேன், இதுக்கு மேலே அவனுக்கு நான் தண்டனை கொடுக்கணும்னு புரிஞ்சிச்சா என்னன்னு? இதுக்கு மேலே அவனுக்கு நான் தண்டனை கொடுக்கணும்னு. ஆமாம், அவனுக்கு ஏற்கனவே தண்டனை கூட இருக்குது, அது பார்த்துக்கும். நல்லா இருக்குல்ல மக்களே? சிலருக்கெல்லாம் அப்படிதான். நல்லா கவனிங்க, முடிக்க விரும்புகிறேன். ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் யோசனைகள் என்ன வேணாலும் இருக்கட்டும், உங்கள் திட்டம் என்ன வேணாலும் இருக்கட்டும், உங்களுடைய பிளான்ஸ், ஐடியாஸ், வாட் எவர் இட் மைட் பி, என்ன வேணாலும் இருக்கட்டும், தேவன் அதில் இருக்கிறாரா? உங்க யோசனையில ஆண்டவர் இருக்கிறாரா? ஐடியா பண்ணுவானுங்க பயங்கரமா. யோசேப்பு கூட இருந்தவன்லாம் சகோதரமார்கள் பயங்கரமாக ஐடியா பண்ணான். அதில் ஒருத்தன் ஐடியா பண்ணுறான், டேய் அவன் சட்டையை கழட்டுங்கடா. ஐடியா நம்ம மாதிரிலாம் ஐடியா கொடுக்க முடியாது, பயங்கரமான ஐடியா. சட்டையை கழட்டுங்கடா. எனக்கு சட்டையை நீ கழட்டு பாரு, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சட்டையை கழட்டி ஒரு ஆட்டை பிடிக்கிட்டான். ஆட்டை வெட்டி அந்த ரத்தத்தை சட்டையை தேய்ச்சி அவனை தூக்கி குழியில் போட்டு மூழ்கிடா அப்படி மூடிட்டு, ஐடியா பாருங்க எப்படி. இந்த கரைவடைந்த ரத்த சட்டையை கொண்டு போய் எங்கள் அப்பா கிட்ட காமிச்சு, ஏதோ ஒரு துஷ்ட மிருகம் இவனை பீறி போட்டது, எங்களுக்கு கிடைச்சது சட்டை மட்டும்தான் பாரு, சட்டையில் ரத்தம் இருக்குது அப்படி. இந்த ஐடியாவை அங்கே கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கடா அப்படின்னு. அப்படியே போய் அதில் ஒரு சகோதரன் மட்டும் சொல்கிறான், டே வேணாண்டா நீங்கள் செய்கிறதெல்லாம் சரியில்லைடான்னு ஒருத்தன் மட்டும் தான் சொல்கிறான். ஆனால் அத்தனை பேரும் அதற்கு ஒத்து போனாங்க. அதை கொண்டு போய் அப்பா கிட்ட காமிக்கலாம். அப்பா ஐயோ போயிட்டானே அப்படின்னு அப்பா அழுகிறான். ஏன்னா அவனுக்கு இது எதுவுமே தெரியாது. மக்களே நல்லா கவனிங்க, ஐடியா கொடுக்கறதுக்குலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஐடியா யோசேப்பின் சகோதரர் மாதிரி இருக்கக்கூடாது. ஐடியா அனனியா சப்பீரால் என்று கணவன் மனைவி இருவர் இருந்தார்கள். அவர்களுடைய ஐடியாலஜியை நீங்க பாருங்க. இரண்டு பேருடைய ஐடியாவும் ஒத்து போச்சு. காரணம் என்னன்னா, இரண்டு பேரும் ஒரே சரீரமாய் இருந்தபடியினால தேவனுக்கு ஒரே சரீரமாய் இல்லை. அவர்கள் மாம்சத்துக்கு, சுயத்துக்கும், பணத்துக்கும் ஒரே சரீரமாய் இருந்தபடியினால, கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் ஒத்து போனபடியினால, அவர்கள் இருவரும் நீதியின் பாதையில் நடக்காதபடியினால இருவரும் மரித்து போனார்கள். இருவரும் மரித்து போனார்கள். ஒரு ஏதாவது ஒரு இங்க பாருங்க, இங்க அவ தப்பிச்சிட்டா, அபிகாயில் தப்பிச்சிட்டா, ஆனா அவன் மாட்டிக்கிட்டான். ஆனா அங்க ரெண்டு பேரும் செத்து போனான். அந்த அம்மாட்ட கேட்குறாரு, ஏம்மா உனக்கு தெரியுமா அப்படின்னா, தெரியாதுங்க அப்படின்ட்டுருச்சு. சாவு போ. மக்களே நல்லா கவனிங்க, ஆவியானவர் நம்மகிட்ட கேட்பார், உனக்கு இந்த யோசனை தெரியுமா? தெரியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டோம்னா, நேற்று தினத்தில் சேர்மன் வந்திருந்தார். அவர் கேள்வி நிறைய கேட்டுட்டு இருந்தாரா. அப்போ உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் முதல் தடவை பெட்டிஷன் கொடுக்குறீங்களா இல்லை ஏற்கனவே கொடுத்துருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். ஒருத்தர், ஐயா தப்பாக நினச்சிக்காதீங்க, இதுதான் முதல் தடவை கொடுக்குறேன், பரவாயில்ல, உன் நீதியை நேர்மையை நான் பாராட்டுகிறேன் அப்படின்னாரு. சிலர்லாம், ஐயா ஏற்கனவே நாங்கள் வந்தீங்க பெட்டிஷன் கொடுத்தீங்களா? இல்லைங்க ஐயா வந்தோம். ஏங்க வந்தீங்க, பெட்டிஷன் கொடுத்தீங்களா, லெட்டர் எழுதி கொடுத்தீங்களா? இல்லைங்க ஐயா கொடுக்க. ஏங்க வாய் மொழியெல்லாம் பேசக்கூடாது. ஒருத்தர் நீதியாக பேசுகிறான், ஒத்துக்கிறான், ஒருத்தன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். புரியுதா மக்களே? இப்படி தான். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய சமூகத்தில் தேவன் நம்முடைய யோசனையை ஏற்றுக்கொண்டு அந்த யோசனை தேவனுக்கு பிரியமான யோசனையாக, கீழ்ப்படிதல யோசனையாக இருக்கணும். இல்லை என்றால் வேலையாகாது. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றார், சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் தான் நான் செய்ய போறேன், நான் தீமையானதை உங்க வாழ்க்கையில்
நான் தீமையை செய்கிற தேவன் அல்ல. நிறைய பேருக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் தீமை செஞ்சிருவாரோ என் வாழ்க்கையில்? ஆண்டவர் முடிவெடுக்கிறது காட்டிலும் நான் முடிவெடுத்துருவேன். ஏன் தெரியுமா? அவர் எங்கேயாவது தப்பாக முடிவெடுத்துட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மாற்றுக்கப்பா, பின்னாடி வாங்க. அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள்னு சொல்கிறார் கர்த்தர். நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் சமாதானத்துக்கு ஏதுவானவர்களை செய்வாரோ மாட்டாரோ. முடிக்க விரும்புகிறேன். மாற்றுக்கப்பா 7. Let God bless your idea. அழகா இருக்கு கடைசி. தேவன் உங்கள் யோசனையை ஆசீர்வதிக்கட்டும். தேவன் உங்கள் யோசனையை ஆசீர்வதிக்கட்டும். எப்படி? உங்கள் யோசனையை, நம்முடைய யோசனையை யார் ஆசீர்வதிக்கட்டும்? ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். என் யோசனை ஆண்டவர் ஆசீர்வதி. வாசிக்கலாமா? எபேசியர் 3:20. எபேசியர் எபிசியன்ஸ் சாப்டர் 3 verse 20. 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவருக்கு. வசனத்தை நல்லா பாருங்க. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிற அவருக்கு. அப்படின்னா வசனம் என்ன சொல்லுது? நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன். நல்லா கவனிங்க. என்னது? அப்ப லெட் காட் பிளஸ் த ஐடியா. லெட் காட் பிளஸ் த ஐடியா. நல்லா கவனிங்க, இங்க பாருங்க. லெட் காட் பிளஸ் த ஐடியா. அப்ப ஆண்டவர் நம்ம ஐடியாவை ஆசீர்வதிக்கணும்னு அவர் சொல்றார். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும். அப்ப அவர் அதிகமாக செய்கிற தேவன். முடிக்க விரும்புகிறேன். அவர் அதிகமாய் செய்கிறவர் நமக்கு அதிகமாய் செய்து நம்முடைய யோசனையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார். அதை ரிஜெக்ட் பண்றதுக்கு அவர் சரியா இருந்தா ஏத்துக்குவார், சரி இல்லைன்னா ஏத்துக்க மாட்டார். புரியுதா மக்களே? அப்ளை பண்றோம் தேவனுடைய சமூகத்தில். அதை தேவனுக்கு பார்வையில் சரியா இருந்துச்சுன்னா he will accept and bless the idea. If it's not God's will, he won't accept the idea. தேவனுக்கு பிரியமானதா இருந்த தேவன் ஏற்றுக்கொள்வார். தேவனுக்கு பிரியமில்லாதா இருந்தால் நிச்சயமா தேவன் அதை ஏற்றுக்கொள்ள. ஆமா, அதை நம்ம ஏற்றுக்கணும். ஆனால் நமக்கு நிறைய நேரம் என்ன ஏற்றுக்க முடியல தெரியுமா? என்ன ஏற்றுக்க முடியல? தேவன் செய்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனக்கு பிரியமானதை ஆண்டவர் செய்யவில்லை, அதனால் அதை ஏற்றுக்கொள்ள என்னால் முடியாது என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு ஆவியானவர் சொல்றாரா, பேசுறாரா? மக்களே சொல்லுங்க. உங்க யோசனை என்ன வேணாலும் யோசனையா இருக்கட்டும். அந்த யோசனை யாருக்கு இருக்கணும்? அவருக்குள்ள இருக்கணும். அந்த யோசனை யாருக்கு பிரியமா இருக்கணும்? அவருக்கு பிரியமா இருக்கணும். அந்த யோசனை அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற கீழ்ப்படிந்து ஓடுகிற யோசனையா இருக்கணும். இல்லைன்னா அந்த யோசனை ஆசீர்வதிக்க. அபிகேயில் ஆசீர்வதிக்கப்பட்ட காரணம் என்னன்னா அவருடைய யோசனை, அவருடைய செய்கை, அவருடைய கீழ்ப்படிதல். அவள் தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணித்து ட்ரஸ்டிங் காட், அவள் தன்னை தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்த சகலவற்றிலையும் தேவன் அதை பார்த்து யோசனையை ஆசீர்வதித்தார். ஸோ கர்த்தர் விரும்புகிறது என்னது? நீங்க என்ன விஷயத்தை செஞ்சாலும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறதா என்பதை நிதானித்து செய்ய வேண்டும். நான் அடிக்கடி சொல்றது உண்டு. பிள்ளைகளுக்கு பள்ளிகளை தேர்ந்தெடுக்கிறோம். எந்த பள்ளி என் பிள்ளைக்கு நல்லதா இருக்கும் என்று தேர்ந்தெடுக்கிறோம். அதுக்கு முன்னதாக ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரை இந்த பள்ளியில் என் பிள்ளைய போடலான் இருக்கிறேன், உமக்கு சித்தமானதான்னு கேட்கணும். பிள்ளைகள் கல்லூரிக்கு போகும் பொழுது இந்த கல்லூரி என் பிள்ளைக்கு ஏற்ற கல்லூரியாக இருக்குமான்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். யோசனையை அவர்கிட்ட கேட்கணும். வேலைக்கு போகும் பொழுது கூட அந்த வேலை
இதிலே தேவ ஆசீர்வாதமும் தேவ உயர்வும் இருக்குமா என்று ஆண்டவர்கிட்ட கேட்கணும். திருமணம் காரியத்திலே தேவன் இருக்கணும். அங்கே எனக்கு பிடித்த பெண், எனக்கு பிடித்த மாப்பிள்ளை அல்ல. புரியுதா? முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இது ஓகேவா, இட்ஸ் ஓகே ஆர் நாட் அப்படின்னு யார்கிட்ட கேட்கணும்? அவர்கிட்ட கேட்கணும். என் சுயபலத்தால் ஓட பார்த்தேன், ஆனால் ஓடணும்னு நம்ம முயற்சி பண்ணுறோம். என் பலபலத்தால் நடக்க பார்த்தேன், நடக்க முடியல, கடனை வாங்கி நடக்கிறோம். ஆனால் பாட்டை மட்டும் நடக்க முடியலை டேடி. எங்கே நடக்க முடியாமல் இருக்கீங்க? எல்லாம் கடனை வாங்கி எப்படியாவது நடக்கிறதுல ஓடணும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கிறோம். ஆனால் பாட்டை மட்டும் பாடிடுவோம். மக்களே கொஞ்சம் சிந்திங்க. ஆவியானவர் இன்றைக்கு பேசுகிறேன், முடித்து விட்டேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை டியூன் பண்ணிகிட்டே இருக்கார். ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் நம்மை ஷார்பன் பண்ணிகிட்டே இருக்கார். இந்த வருடத்தில் கடைசி நேரங்களை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர். நான் திரும்ப சொல்லியிருக்கேன், ஒரு வேளை ஆவியானவர் என்கிட்ட திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒருவேளை இந்த 8-9 மாதங்கள் நீங்கள் சோம்பேறிகளாய், நீங்கள் சில காரியங்களை உங்களுக்கு அர்ப்பணிக்காமல், நீங்கள் விட்டு கொடுக்காமல், சில காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் நீங்கள் அசதியாக இருந்தீர்கள் அப்படின்னா பரவாயில்ல. இந்த 3 மாதத்தில் சொல்லுவாங்க ஸ்கூலில், என்னது லாஸ்ட் 3 மந்த்ஸு ஒழுங்காக படிச்சுக்கா, பாஸ் ஆகணும் பார்த்துக்கோ, இல்லை புழிஞ்சு சொல்கிறாங்களா இல்லையா? ஆமாம் மக்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆவியானவர் அதான் செய்கிறார். சில நேரங்களில் ஆவியானவர் நம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, வசனமே தான் போட்டிருக்குது, உங்களை உறுதிப்படுத்துவாராக. எதுக்கு ஆண்டவர் செய்கிறார்னா, இன்னும் அதிக மேன்மையான இடத்துக்கு நம்ம போகணும். ஆவியானவர் சொல்லுகிறார், யோசனை பெருசாக இருந்திருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய யோசனை பெருசாக இருக்கணும். அவர் யோசனைகளை வகையறுக்கிற தேவன். வசனம் சொல்லுகிறது, எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம் வேதத்தில் நீதிமொழியில் சொல்லப்படுகிறது, ராஜாவினுடைய இருதயம் கர்த்தருடைய கையில் உள்ள நீர்க்கால்களைப் போல இருக்கிறது. அவர் அவருக்கு சித்தமானபடி அதை திருப்புவாராம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் சரி, அந்த ராஜாவுடைய இருதயம் யார் கையில் இருக்குதான்? கர்த்தர் கையில் இருக்கிற நீர்க்கால்களைப் போல இருக்கிறது. அதை அவருக்கு சித்தமானபடி திருப்புவார். ராஜாவுக்கு விரியமானபடி திருப்ப மாட்டார். அவருக்கு எப்படி திருப்பணுமோ அப்படிதான் திருப்புவார். அப்ப நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய யோசனை எல்லாம் ஏகப்பட்டது இருக்கலாம், ஆனால் அந்த யோசனையில் தேவன் இருக்கிறாரா? அபிகாயிலா இருக்க விரும்புறீங்களா? நாபாலா இருக்க விரும்புறீங்களா? இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஆவியானவர் பேசிட்டார், சொல்றது சொல்லியாச்சு. மீண்டும் இதையே தான் செய்வேன் என்றால் யூ ஆர் நாட் அபிகாயில், யூ ஆர் நாபால் ஸ்பிரிட். அப்படின்னா என்ன தெரியுமா? பைத்தியக்காரனுடைய ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று அர்த்தம். புத்தியுள்ள ஸ்திரீயினுடைய ஆவி உங்களுக்குள்ளே இல்லை என்று அர்த்தம். நான் தெளிந்த புத்தி உள்ளவனா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இல்லை, நான் தெளிந்த புத்தியா இருக்க மாட்டேன், இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா இட்ஸ் யுவர் வில். உங்கள் விருப்பம், உங்கள் இஷ்டம், உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது. எல்லாமே நீங்கள் செய்யலாம். ஆனால் ஆவியானவர் சொல்கிறாரு, என்னுடைய திட்டம் இதுதான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்னுடைய யோசனை சொல்லுங்க, இதுதான். என் யோசனை இதுதான், என்னுடைய திட்டம் இதுதான். இப்படி தான் நான் செய்ய போகிறேன். இதை மீறி நான் செய்ய போகிறதல்ல, இதை மீறி நான் செய்யவும் மாட்டேன். இப்படி தான் செய்ய போகிறேன். மக்களை நல்லா கவனிங்க. God has a perfect plan. In God's life the perfect schedule இருந்துச்சு. சொன்னார், நான் வருவேன், இருப்பேன், என்னை அடிப்பார்கள், துன்பப்படுத்துவார்கள், என்னை கல்லறையில் வைப்பார்கள், கல்லறையில் 3ஆவது நாள் வெளியில் போயிடுவேன். சொன்னாரா? சொன்ன எல்லாத்தையும் ஏதாவது மிஸ் ஆச்சா? சீஷர்களுடைய டைம் மிஸ் ஆச்சு. காலையில் அதிகாலையில் எழுந்து மார்த்தாலும் மரியாளும் எங்கே ஓடுறாங்க? கல்லறைக்கு ஓடிப்பா. ஐயா, அவர் இங்கே இல்லை, உங்களுக்கு முன்னாடியே
ஏன்னா அவருடைய டைமை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவர் டைம்ல உங்களுக்கு முன்னாடி உங்களை தேடிட்டு போயிட்டா. ஐயோ இங்க இல்லையா? இல்லை மக்களே, அவர் யோசனையில் பெரியவர், செயல்களில், பாட்டுக்கு வாங்கப்பா, யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர். அவரே எல்லாவற்றும், முதல் பாட்டு, அவர்தான் எல்லாவற்றிற்கும் மேலானவராக இருக்கிறார். பாடலில் பாடி நம்ம ஜெபித்து முடிக்கலாம். யோசனையில் பெரியவரே, செயல்களில் வல்லவர், ஆராதனை ஆராதனை என்று சொல்லி ஒரு 2 சரணம் மட்டும் பாடிட்டு நாம் ஜெபித்து முடிக்கலாம். தேவனுடைய யோசனை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படணும். என்னதுங்க சொல்லுங்க? தேவனுடைய யோசனை, பிளான், தேவனுடைய ஐடியாலஜி. சொல்லுங்க, தேவனுடைய ஐடியாலஜி தான் என் வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். புரியுதுங்களா? யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா 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 ஓசன்னா. சொல்லுங்க பார்க்கலாம். யோசனையில் பெரியவரே, ஆராதனை. ஒளி வீசும் விடிவெள்ளியே, ஆராதனை ஆராதனை. சொல்லி வழி நடத்தும், வழி நடத்தும் விண்மீனே, ஆராதனை. சொல்லுவோமா? ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா 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 ஓசன்னா. சொல்லுங்க, யோசனையில் பெரியவரே, யோசனையில் சொல்லுங்க பெரியவரே, ஆராதனை. வாயிலை திறந்து, செயல்களிலே வல்லவரே, சொல்லுங்க திரும்பியும், யோசனையில் பெரியவரே, செயல்களில் வல்லவரா இருக்கிறாரு. சொல்லுங்க, செயல்களில் வல்லவரா இருக்கிறாரு. வாயிலை திறந்த வார்த்தையை சொல்லுங்க, செயல்களில் வல்லவரா இருக்கிறாரு. என் வாழ்க்கையில சொல்லுங்க, என் வாழ்க்கையில நான் சொல்றத சொல்லுங்க, ஆவியானவர் நம்மோடு இடைவிடுகிறார். என் வாழ்க்கையில அவர் செயலாற்ற விரும்புகிறார். என்னுடைய யோசனை இல்ல, அவருடைய யோசனையே. மை பிளான் அல்ல, ஹிஸ் பிளான். சொல்லுங்க, ஹிஸ் பிளான். தேவ திட்டம். வசனம் சொல்லுகிறது, சொல்லுங்க, வசனம் சொல்லுகிறது, பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் சொல்லுங்க, எங்க வாழ்க்கையிலேயும், எங்க குடும்பத்திலேயும், எங்க ஊழியத்திலேயும், எங்க வேலை ஸ்தலத்திலேயும், எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் சத்தமா சொல்லுங்க, செய்யப்படுவதாக. அவர் செய்வார். சொல்லுங்க, அவர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? வசனம் சொல்லுது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பார். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு இடைப்பட்ட காரியத்துக்காக நன்றி. யோசனையின் ஆசீர்வாதம், அந்த அபிகாயிலுடைய யோசனை ஆசீர்வதிக்கப்பட்டது போல
எங்க யோசனையும் ஆசீர்வதிக்கப்பட்ட யோசனையா இருக்கணும் ஆண்டவரே. உமக்கு பிரியமான யோசனையா ஐடியாவா இருக்கணும். எங்க ஐடியாவா இருந்தாலும் அந்த ஐடியாவை உங்ககிட்ட சரண்டர் பண்றோம், ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஐடியா சரியா இருக்குதா? அந்த ஐடியா உமக்கு பிரியமானதா இருக்குதா? அந்த ஐடியா உமக்கு சித்தமானபடி இருக்கிறதா என்பதை நீர் பார்த்து, நீர் ஆராய்ந்து, எங்க வாழ்க்கைக்கு உண்டான யோசனையின் ஆசீர்வாதத்தை நீங்க நிறைவேற்றும்படியாக உம்முடைய கரத்துல இந்த செப்டம்பர் மாதம் கடைசி ஓய்வு நாள்ல நாங்க அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். நீரே ஆளுகை செய்து வழிநடத்துவீராக. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை